Hi, hello, and welcome to Deya's Kitchen. இன்னைக்கு நாம ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தீபாவளி நெருங்கிட்டே இருக்குது. ஸோ வீட்டில் நிறையா ஸ்வீட் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இந்த மாதிரி நம்ம மைசூர் பாக் இதெல்லாம் செஞ்சு 1 month வரை நம்ம ஸ்டோர் பண்ணி முன்னாடியே வச்சுக்கலாம். சின்ன சின்ன டிப்ஸோட நான் இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்லா க்ரன்ச்சியான நெய் மணக்க மைசூர் பாக் சூப்பராக வீட்டிலையே செய்யலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் ரெசிபி பேஜ் என்னென்னு பார்த்துடலாம். புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இது என்னன்னு சொல்லிக்கிறேன். நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை ரெசிபீஸை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஹோம்மேட் கீ லக்ஷ்மி ஹீரா பெங்களூர்லேருந்து செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. தென் இது ஹோம்மேட் பட்டர் சாரு திண்டுக்கல்லேருந்து செஞ்சு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஹீட் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். 3/4 கப் அளவுக்கு கிராம் ஃப்ளோர் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடைகளில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, முன்னாடியே நாம் இதை வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வறுத்துட்ருக்கேன். 2லேருந்து 3 நிமிஷம் வரையே நாம் வறுத்துக்கலாம். நல்லா கடலை மாவோட வாசனை நல்லா வரும். அந்த டைமில் நாம் இதை எடுத்து ஒரு ஜல்லடை வச்சு சலிச்சுக்கலாம். ஏன் இதை ஜலிச்சுக்க சொல்கிறேன் அப்படின்னா, நல்ல ஸ்மூத் பவுடர் தான் நமக்கு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவைப்படும். நம்ம மைசூர் பாக் சாப்பிட்றப்பயே நமக்கு நல்ல ஸ்மூத்தான மாவாக தானே இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, கடலை மாவு வந்து நல்லா கட்டியாக இருக்கும். அதை நம்ம வறுத்துட்டு அதை நல்லா சூடோடு இதில் போட்டு நம்ம இந்த மாதிரி சலிச்சுக்கிறப்போ நல்ல ஸ்மூத் பவுடர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி குருணையாக வரும். இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ரெசிபி செய்கிறீங்க அப்படின்னா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கட்டிகளே இல்லாமல் நல்லா சலிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு பேன் எடுத்து நல்லா கீ அப்ளை பண்ணி ஒரு ஓரமாக வச்சுடுங்க. லேட்டர் நமக்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம். 1.5 கப்புக்கு நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இதுக்கு வெல்லம், பனை வெல்லம் இதெல்லாம் நல்லா இருக்காது மைசூர் பாக் செய்கிறதுக்கு. ஸோ 1.5 கப் வெறும் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அது மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 கப் ஒயிட் சுகருக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அது மூழ்கிற அளவு சேர்த்திங்கனாலும் ஓகே தான். இந்த ஜீனிலாம் நல்லா கரைஞ்சி நமக்கு தண்ணி வரணும் மேலே. இப்போ நல்லா கரைச்சிருச்சு. ஜீனிலாம் வந்து நல்லா கரைச்சாச்சு. இந்த டைமில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இந்த பால் சேர்க்குறது மூலமாக நம்ம இந்த சுகரில் இருக்க அந்த தூசி டர்ட்ஸ் எல்லாத்தையும் நாம் ரிமூவ் பண்ணிடலாம். இதுதான் ஒரு சின்ன டிப்ஸ் உங்களுக்கு. நீங்கள் எந்த ஸ்வீட் செய்கிறீங்க இருந்தாலும், நீங்கள் ஜீரா செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் சேர்த்து அதை கொதிக்க விடுங்க. பால் சேர்க்கறதுனால நமக்கு ரிச் டேஸ்ட்டு தான் கிடைக்குமே தவிர அதனால எந்த ஒரு டேஸ்ட்டு நமக்கு வேறுபாடு இருக்காது. பால் ஊற்றிட்டு இந்த மாதிரி பொங்கி வர நேரத்துக்கு ஒரு ஸ்டெயின்லெஸ் இந்த மாதிரி ஃபில்டர் எடுத்துக்கோங்க, ஸ்டீல் ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இதை வச்சு இந்த மாதிரி எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கிட்டால் கூட பெட்டர் தான். பிளாஸ்டிக் வடிகட்டி போட்டுறாதீங்க, மெல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சில்வர் வடிகட்டி போட்டு இந்த டர்ட்ஸ் எல்லாம் எடுத்துருங்க. எவ்வளோ டர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், நிறைய தூசி இருக்கும் இதில். இப்போது நமக்கு பியூரான சுகர் சிரப் தயாராகிட்டுருக்கு. இப்போ கம்பி பதம் பார்த்துடலாம். லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரிங் நமக்கு கிடைக்கும். 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி. இதுதான் வந்து மைசூர் பாக்குக்கு தேவையான பக்குவம். இப்போ நமக்கு ஒரு கம்பி பதம் வந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல மாவு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் ஆட் பண்ணிடாதீங்க, நிறையா கட்டியாக ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 3 டைம் வந்து இந்த மாவு வந்து நான் போட்டிருக்கேன். 3/4 கப் அளவுக்கு மாவு எடுத்தேன் இல்லையா, அதை 3 டைமாக நான் பிரித்து சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாம் நல்லா சேர்ந்துருச்சு. நம்ம அந்த சுகர் சிரப் அப்புறம் மாவெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறமா 1 கப் நெய் எடுத்திருக்கேன். அந்த 1 கப்பில் 1/4 மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நெய்யும் வந்து நம்ம பேட்ச் பை பேட்சாக தான் ஆட் பண்ணணும். ஒரே டயத்தில் ஆட் பண்ணிடாதீங்க, கிளறி விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட டேஸ்ட்டும் வந்து நமக்கு சரியாக கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுக்கும். இப்போது மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 1 கப்புக்கு நெய், 1.5 கப்புக்கு சுகர்,
3/4 கப்புக்கு கடலை மாவு, 3/4 கப்புக்கு தண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி மெஷர்மெண்ட் கப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் நெய் அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் சுகர், கடலை மாவு எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாஃப்டான வாயில் போட்டோன்னே கரையிற மைசூர் பாக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு க்ரீஸ்டு பேனுக்கு மாற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு பால் திரண்ட மாதிரி பால்கோவா மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக நொறுங்குற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி. இப்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இமீடியட்டாக க்ரீஸ்டு பேனுக்கு மாற்றிடுங்க. இதுதான் ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மைசூர் பாக்கோட கரெக்டான பக்குவம். நம்ம இமீடியட்டாக உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுனால தான் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பேன் எடுத்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் கரண்டி ஏதாவது வச்சு ஜென்டிலாக ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி விட்டுறாதீங்க. இது அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம லெவல் பண்ணி விட்டுட்டு 5 மினிட்ஸில் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்குள்ளே கட் பண்ணுங்கள். இல்லைனா அது கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு கொஞ்சம் கட்டி ஆகிடும், நம்மளால் கட் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ 5 நிமிஷத்துக்குள்ளேயே கட் பண்ணிவிடுங்க. 2 மணி நேரம் அப்படியே இதை விட்டுருங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் லைட்டாக திருப்பி விட்டீங்க அப்படின்னா அப்படியே வந்து விழுந்துடும். ஏன்னா நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க பேன் இல்லையா, ஸோ அப்படியே வந்து அழகாக வந்துடும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இப்படி டேர்ன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி எடுத்து விட்டீங்க அப்படின்னாலே நமக்கு வந்துடும். இதுக்காக தான் நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு டிசைர்டு ஷேப்ஸில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போது கடையில் வாங்குற மாதிரி நமக்கு மைசூர் பாக் கிடச்சிருச்சு. வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான முறையில் நம்ம நெய் யூஸ் பண்ணி மணக்க மைசூர் பாக் செஞ்சுருக்கோம். வீட்டில் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சீங்க அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இல்லை இமெயில் ஐடியில் ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் இல்லை FB பேஜில் கூட நீங்கள் டேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதை வந்து 1 மந்த் வரைய நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 1 மாதம் வரைய நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மைசூர் பாக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பபாய்.